ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் மணி தமிழ் யூடியூப் சேனல். இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு அவங்களோட ரிட்டர்னை எப்படி எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறதுன்னு இன்னும் டவுட் இருக்குங்க. சிஏஜிஆர்னா என்ன, எக்ஸ்ஐஆர்ஆர்னா என்ன, அப்சல்யூட் ரிட்டர்ன்னா என்ன, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி டவுட்டும் இருக்குது. இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது எல்லாத்த பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றா அதோட ப்ராஃபிட் என்ன? சின்ன வயசுலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், இது எனக்கு தெரியாதா? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றா ப்ராஃபிட் 50%. இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் தாங்க. இந்த கேஸில் இதை மாதிரி ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறது கரெக்ட். இதை நம்ம அப்சல்யூட் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். பட் இதே கால்குலேஷன் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இல்லை, நடுவில் இருக்க டைம் பீரியட் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி அப்சல்யூட் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறது தப்பு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஏன்ற ஒருத்தர் 2014 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அவர் 2024 20 லட்ச ரூபாய்க்கு அதை செல் பண்ணுறாரு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து பீன்ற ஒருத்தவர் 2020 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அவரும் 2024 அந்த இடத்த செல் பண்றாரு 20 லட்ச ரூபாய்க்கு. இந்த கேஸ்ல ரெண்டு பேருமே 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 20 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் ரெண்டு பேரோட ஹோல்டிங் பீரியட் டிஃப்ரெண்ட். ஸோ இதுல எப்படி நம்ம ரெண்டு பேரோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, யார் இதுல நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த கேஸ்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சிஏஜிஆர். சிஏஜிஆர்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். ஸோ லம்சமாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது இப்போ இருக்கிற வேல்யூ வச்சோ இல்லை ஃபைனலாக மெச்சூரிட்டி ஆகிற வேல்யூ வச்சோ இது எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சிஏஜிஆர் யூஸ் பண்ணலாம். சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதாங்க. இதை பார்த்து நீங்கள் குழம்ப வேணாம். கூகுளில் போயிட்டு சிஏஜிஆர் கால்குலேட்டர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ, ஹோல்டிங் பீரியட், இது மூணுத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் என்னன்னு கிடைச்சிடும். இப்போ வாங்க ஏன்றவரோட ரிட்டர்னை பார்ப்போம். 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இவர் 20 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்காரு. 10 வருஷம் இதை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரிட்டர்ன் 7.18%. பீன்றவரோடது 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 20 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்காரு. பட் ஹோல்டிங் பீரியட் 4 வருஷம் தான். இவரோட ரிட்டர்ன் 18.92, ஆல்மோஸ்ட் 19%. ஸோ இதுதாங்க இவங்களோட ஆனுவல் growth ரேட். வருஷம் இவங்களோட பணம் இந்த ரேஞ்சில் தான் க்ரோ ஆயிருக்கு. ஏன்றவரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7.18. இது ரொம்ப கம்மிங்க. எஃப்டியில் இவர் இந்த அமௌண்ட்டை போட்டு ரிட்டர்னை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அவருக்கு இதை விட நல்ல அமௌண்ட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 20 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டோம், அதனால பெரிய லாபம் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி கரெக்டான கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும்ன்றதை தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. சரி, இப்போ நான் எவ்ரி மந்த் குறிப்பிட்ட அமௌண்ட்டை எஸ்ஐபிலையோ இல்லை வேற எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ என்னோட ரிட்டர்னை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதுக்கு நம்ம சிஏஜிஆரை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம எக்ஸ்ஐஆர்ஆர் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ஐஆர்ஆர்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட். இதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் இந்த மாதிரி தெளிவாக ஒரு எக்ஸல் ஷீட்லையோ இல்லை கூகுள் ஷீட்லையோ போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே மைனஸில் இருக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ ப்ளஸில் இருக்கணும். ஒரு ப்ளஸ் வேல்யூவாவது இங்கே இருக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர் ஓப்பன் ப்ராக்கெட் வேல்யூஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும். அண்ட் கம்மா இப்போ டேட் ரெஸ்பெக்டிவ் டேட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு 100 போட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இதோட ஆனுவல் growth ரேட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு 24.2% எனக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் அடுத்த கேஸ், இது ஒரு 2 lakh சிட்டு கட்டினதுக்கோட டீட்டெயில் நான் இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எவ்ரி மந்த் கட்டின அமௌண்ட் இந்த லாஸ்ட் காலத்துலேயும் ஸோ டோட்டலாக எனக்கு 1,92,000 நான் ஃபைனலாக எடுத்தேன். 8,000 கமிஷன் போக மிச்ச அமௌண்ட் எனக்கு வந்தது. ஸோ இந்த 1,62,000 நான் கட்டின அமௌண்ட் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு சேம் ஈக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர் ஓப்பன் ப்ராக்கெட் என்னோட அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கம்மா அதோட ரெஸ்பெக்டிவ் டேட்டு காட்டின டேட்டை நான் காப்பி பண்ணி அதே போல் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இது 25% க்ரோ ஆயிருக்கு. இந்த சிட்டு கட்டினது மூலயமா என்னோட அமௌண்ட் 25% க்ரோ ஆயிருக்கு.
இப்போ உங்களுக்கு சிஏஜிஆர்னா என்ன, எக்ஸ்ஐஆர்ஆர்னா என்ன, அப்சல்யூட் ரிட்டர்னா என்னன்னு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.